ஆத்ம நமஸ்காரம். நடுக்கடல் ஆழத்தை போன்ற சலனமற்ற தெளிவும் வேங்கையின் தனிமையும் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய வித்தை. என்னை அவன் ஏமாத்திட்டான், இவன் ஏமாத்திட்டான், அவ ஏமாத்திட்டா, இவ ஏமாத்திட்டா, என்னைய கைவிட்டுட்டு போயிட்டான். இதே தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அலைகிறது. எத்தனை முடிவுகளை, எத்தனை முயற்சிகளை நீ தன்னந்தனியாக எடுத்து தோல்விட்டு இருக்க, சிந்திச்சு பார். அப்போ தன்னந்தனியாக நீ எடுத்த முயற்சியும் முடிவும் தோல்வியுறும்போது யார் உன்னை ஏமாத்தினா? அப்போ தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஒரு மோசமான அந்த கடலினுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி அலைகளில் மாட்டிக்கிட்டு அளக்களிக்கிற மாதிரி தன்னுடைய உள்ளுணர்வை வச்சுக்கிட்டு பிறர் எப்படி உன்னை ஏமாத்தாமல் இருப்பான்? அப்போ இந்த தெளிவுற்ற நிலைக்கு எது காரணம்? தன்னைத்தானே சுத்தகரித்து கொள்ளாமல், தெளிவுற்று கொள்ளாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை. பிறரால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள். ஒரு வேங்கையின் தனிமை பீஷ்மருக்கு சமமாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட தனிமையில் இருந்து இருப்பு கட்டி தெளிவுற்றீர்கள் என்றால் உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாமல் வாழக்கூடிய அந்த உறுதி உங்களுக்குள் உற்பத்தியாகும். ஆத்ம நமஸ்காரம்.